இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினருக்கும் தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் விசேட சந்திப்பு. நாடு முழுவதும் பாரிய பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க இலங்கை ஆசிரியர் சங்கம் தீர்மானம். கச்சதீவு விவகாரம் இலங்கையுடனான இந்தியாவின் உறவை சீர்குலைத்துவிடும் என சாடியுள்ள இந்திய காங்கிரஸ் கட்சி, இதற்காக மோடி தரப்பினர் மன்னிப்பு கேட்க தயாரா என்றும் கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினர் தமிழரசு கட்சியினரை சந்தித்து பேசியுள்ளனர். யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் இலங்கையின் தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் மாவி சீனாதராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், கட்சியின் துணை செயலாளர் CVK சிவஞானம், ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவும் பங்கேற்றிருந்தார். அதே நேரம் குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட தமிழரசு கட்சியின் ஆதரவு கோருவது தொடர்பாக பேசப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பாரிய பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது. இதன்படி எதிர்வரும் 26ஆம் தேதி சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடு பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் 12ஆம் தேதியும் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பதாகவும் அவருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் எந்த நிலையிலும் குறிப்பிடவில்லை. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்தார். பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் அலுவலகத்தை ஆரம்பித்துள்ளோம். எதிர்வரும் நாட்களில் சகல தேர்தல் தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்துவதற்கும் தீர்மானித்துள்ளோம். நல்லாட்சி அரசாங்கம் முறையற்ற வகையில் பிற்போட்டு மாகாண சபை தேர்தல் பற்றி தற்போது எவரும் பேசுவது கிடையாது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவதை முன்கூட்டியே அறிந்தே நல்லாட்சி அரசாங்கம் தேர்தல் முறைமை திருத்தமூடாக தேர்தலை பிற்போட்டது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக இறுதி தீர்மானத்தை எடுத்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு வெகு விரைவில் அந்த தீர்மானத்தை அறிவிப்பார். எமது தீர்மானத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இடைக்கால ஜனாதிபதியாகவே தெரிவு செய்தோம். இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அல்லது அவரை வேட்பாளராக களமிறக்குவதாகவும் நாங்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் தோற்றம் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே கட்சியை முன்னிலைப்படுத்திய வகையில் அரசியல் தீர்மானங்களை எடுப்போம் என்று குறிப்பிட்டார். பிரபஞ்சம் திட்டத்திற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுழற்சி முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் வேலையற்ற பட்டதாரிகளை சந்தித்து கலந்துரையாடினார். யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளால் யாழ் மாவட்ட செயலாளர் அலுவலகத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சஜித் பிரேமதாச குறித்த இளைஞர்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதற்காக அங்கு சென்றிருந்தார். இதன்போது வடமாகாணத்தில் கிட்டத்தட்ட 4000 வேலையற்ற பட்டதாரிகள் உள்ளார்கள் என்றும் அவர்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு அல்லது சுயதொழில் செய்வதற்கு சலுகை அடிப்படையிலான கடன் வசதியை செய்து தருமாறும் போராட்டக்காரர்கள் எதிர்க்கட்சி தலைவரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை தான் அரசியல் ரீதியாக நலன்களை ஈட்டிக்கொள்ள இங்கு சமூகம் தரவில்லை என்றபடியால் இவர்களது பிரச்சினைகளை அனைத்தும் அடுத்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அரசின் பதில்களை பெற முயற்சிகளை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் இந்த நாட்டில் சுமார் 50,000 தொடக்கம் 60,000 பட்டதாரிகள் உள்ளார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இவர்களுக்காக மேற்கொள்ள முடியுமான தெளிவான மற்றும் முறையான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறே மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கும் எந்தவித பாரபட்சமும் இன்றி கிராமத்திற்கும் நாட்டுக்கும் சேவையாற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எனவும் அவர்களின் திறமைக்கும் அவர்களின் அறிவுக்கும் உரிய இடம் வழங்கப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மற்றும் சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் மற்றும் பர்கர் போன்ற விடயங்களையும் மதம், இனம், சாதி என்ற பார்வையினையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வங்குரோத்தான நாட்டை கட்டியெழுப்ப ஒரே தாயின் பிள்ளைகள் போல் கைகோர்க்குமாறும் இதற்கான தலைமைத்துவத்தை தாம் வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருந்தார்.
கல்வி மற்றும் பொருளாதார முகாமைத்துவம் ஆகிய துறைகளில் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. டெல்லியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இந்திய முதலீட்டில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் தடைப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக மீள ஆரம்பிப்பது குறித்தும் விசேடமாக ஆராயப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளை ஆராய்வதற்காக விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகளுக்கு முதலிடம் கொடுக்கும் இந்தியாவின் கொள்கை குறித்தும் இந்த சந்திப்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய பொருளாதார மாற்ற சட்டத்தின் மூலம் விவசாயம், சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார முகாமைத்துவம் ஆகிய துறைகளில் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். அத்தோடு உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டம் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கையில் செயற்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டதோடு இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக விரைவான தீர்மானத்தை எட்டுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன, இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் வேணுகா செனவரத்ன, ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரேரா மற்றும் இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய மக்களவை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்பிய பிரதமர் நரேந்திர மோடியை இந்திய காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது. இது விடயம் இலங்கையுடனான இந்தியாவின் உறவை சீர்குலைத்துவிடும் எனவும் இவ்வாறு பாரிய அச்சத்தை உருவாக்கியமைக்காக பிரதமர் மோடி மற்றும் அவரது தரப்பினர் மன்னிப்பு கேட்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெய்ராம் ரமேஷின் அறிக்கையினை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியினை வெளியிட்டுள்ளன. அத்துடன் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிட்டு வரலாற்றை சிதைத்துள்ளது எனவும் ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்னதாக கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரசின் முன்னாள் பிரதமர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் சட்டப்பூர்வ கருத்துக்கள் இருந்த போதிலும் இந்திய மீனவர்களின் உரிமைகளை பறிகொடுத்ததாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவை திரட்டுவதற்காக அவரது சகாக்கள் கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்ததாகவும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். இது இலங்கையுடனான இந்தியாவின் உறவை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி வழங்கியுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் ஈழத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விட உள்ளதாக மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மதுரையின் 293வது ஆதீனமான ஹரிகர தேசிக பரமராச்சாரியார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவது 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கும் அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே நேரம் இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்க காரணமானவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று மனவருத்தமாக உள்ளது. வெற்றி பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2 கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். இந்திரா காந்தி தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும். கச்சத்தீவை மீட்டெடுத்தால் தமிழகத்தின் மீன்வளம் அதிகரிக்கும். ஆகவே கச்சத்தீவு மீட்டு தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட வேண்டும். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார். அத்துடன் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க பிரதமர் மோடி ஈழத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் மக்கள் முறையாக வாக்களித்து அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். மக்களின் முடிவு சரியானதாக உள்ள போதிலும் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தவர்களுக்காக வாக்கு அளித்துள்ளார்கள் என்றும் வருத்தமாக உள்ளது. இலங்கை தமிழர் விவகாரம் மற்றும் கச்சத்தீவு விவகாரம் என்று இரண்டிற்காக நான் பிரதமர் மோடியை ஆதரிப்பதோடு இலங்கை தமிழர்களுக்காக தனி நாடு அமைக்க வேண்டும் என விரைவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கோரிக்கை விடுக்க உள்ளேன் என்றும் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது யார் அரசாங்கத்தை நிர்வகித்தாலும் 2028ஆம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்ட கடன் உடன்படிக்கையின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர் பந்துல குணவர்தன, இந்த உடன்படிக்கைகளின்படி செயற்பட போகிறார்களா இல்லையா என்பதை ஆட்சிக்கு வர எதிர்பார்க்கும் தரப்பினர் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களை முன்னெடுத்துள்ள நிலையில் அரசு திணைக்களங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் உள்ளிட்ட அரசாங்க சபைகளில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பளம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது.
அதற்கான தீர்வுகளை பரிந்துரை செய்து 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தில் முழுமையான தீர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எத்தனை தேவைகள் இருந்தாலும் 2024 வரவு செலவு திட்ட ஆவணத்தின் மூலம் கூடுதல் நிதி ஒதுக்கீடுகளை பெற முடியாது. அத்துடன் கடந்த 4 தசாப்தங்களாக ஒரு அரசாங்கத்தின் அன்றாட அலுவல்களை மேற்கொள்வதற்கு போதுமான வருமானம் இருக்கவில்லை என்பதையும் இங்கு நினைவு கூற வேண்டும். 2023ஆம் ஆண்டு அனைத்து வகையான வரிகளையும் அதிகரித்தல், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வரிகள், மதுவரி திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், வரியல்லாத வருமானம், நன்கொடை மற்றும் பல்வேறு வைப்பு நிதிகள் போன்று அனைத்து வழிகளிலும் பெறப்பட்ட மொத்த வருமானம் 3201 பில்லியன் ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வருமானங்கள் மூலம் அரசாங்கத்தின் அன்றாட செயற்பாடுகள், அரச ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம், சமுர்த்தி, அஸ்வஸ்ம போன்ற நலன்புரி கொடுப்பனவுகள் மற்றும் கடன்களுக்கான வட்டி என்பவற்றை செலுத்த வேண்டும். அதற்காக 2023ஆம் ஆண்டில் மட்டும் 4.3 டிரில்லியன் ரூபாய் செலவாகியுள்ளது. எதிர்வரும் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது யார் அரசாங்கத்தை வழிநடத்தினாலும் அவர்கள் 2028ஆம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்தோடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட கடன் ஒப்பந்தங்களை பேண வேண்டும். அதன்படி 2025ஆம் ஆண்டளவில் வெளிநாட்டு வள இடைவெளி சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு போதுமானதாக இருக்காது. கடந்த வருட அனுபவத்தின்படி அதற்கு 5018 பில்லியன் ரூபாய் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் எந்த அரசாங்கமும் இந்த நிதியினை ஈடு செய்ய வேண்டும். அதற்காக சர்வதேச நாணய நிதியம் 663 பில்லியன் டாலர்களை நீடிக்க கடன் வசதியின் கீழ் வழங்க இணங்கியுள்ளது. அதன்போது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய சர்வதேச நாணய நிதியம் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளது. உலக வங்கி 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும், ஆசிய அபிவிருத்தி வங்கி 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்குவதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளன. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் கீழ் 3655 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் நிவாரணம் கிடைக்கும் என்றும் கருதப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் என்ற ரீதியில் உடன்பாடு தெரிவித்துள்ள உடன்படிக்கையின் பிரகாரம் ஆட்சிக்கு வர எதிர்பார்க்கும் தரப்பினர்கள் செயற்படுவார்களா இல்லையா என்பதை நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும். அதன்படி சர்வதேச ஒத்துழைப்பை எதிர்பார்க்காத எந்த ஒரு தரப்புக்கும் நாட்டின் எதிர்கால வரவு செலவு திட்டத்திற்கு வேறு மாற்று வழி கிடையாது என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார்.